ஆஃப்டர்நூன் மினி பிளாக் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. சரின்னு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு வச்சு தான் வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பசிச்சிச்சு ரைட்டாக. முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு முலாம்பழம் எடுத்துருந்தேன். ஏற்கனவே அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விட்டோம்னா கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு 2 முலாம்பழம் எடுத்து ஜூஸ் போட வச்சுட்டேன். இன்னொன்று இருக்குது, அது ஐஸ்கிரீம் மாதிரி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 முலாம்பழத்தை எடுத்து நல்லா தோல் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு சர்க்கரை, அது ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், வேணால் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வடிகட்டாமையும் குடிக்கலாம், வடிகட்டியும் குடிக்கலாம். ஆக்சுவலாக வடிகட்டினா அதில் ஒன்றுமே இருக்காது, அதனால் வடிகட்டாமையும் குடிச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் குடித்தேன். இதை வந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அப்படியே கூட ஐஸ்கிரீமாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் எப்போ செஞ்சாலும். சரி, இந்த வாட்டி 2 பழம் போட்டனால எல்லாம் தண்ணி கலக்காமல் அப்படியே ஃபேமிலிக்கே கொடுத்தாச்சு. நல்லா குடிச்சிட்டு சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேங்க. குளிக்க போயிட்டு வந்தோடனே லைட்டாக மறுபடியும் பசிச்சுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நேற்று வந்துட்டு வீட்டில் மாங்காய் குழம்பும் அப்புறம் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு குழம்பு வச்சுருந்தாங்களா, சரி அதை சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா. இது வந்துட்டு தோசை மாவு வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பாங்க அம்மாச்சி, எப்போயுமே அதுலேருந்து தான் கொஞ்சம் எடுத்துப்பேன். இப்போ வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றிட்டு குழம்பு வந்துட்டு சூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கடைசியாக பார்த்தா வீட்டில் பார்த்தா எங்கடா முட்டை இருக்கான்னு பார்த்தா முட்டையே காணோம் வீட்டில். சரின்னு சொல்லி என் தம்பியை போய் அனுப்பிச்சிட்டு முட்டை வாங்கிட்டு வரான்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முட்டை தோசை, எனக்கு ஒரு முட்டை தோசைன்னு போட்டு எனக்கு 2 தோசை, அவனுக்கு 2 தோசைன்னு போட்டு கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டான். நான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு, சரி மாங்காய் நிறைய இருந்துச்சு வீட்டில், சரி அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது உப்புலேட்ட மாங்காய் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கேரளா சைடு தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போலாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது. ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணேன். நல்லா மாங்காவை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு மிளகா அப்புறம் இது ஊற வச்சிட்டோம்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நல்லா இருக்குமாம்மா. தேங்க்யூ.